Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to day 10 of 90 days spoken English course by English in Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து செஷனோட ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்க்க போறோம். ஸோ நேத்து நம்ம பீப்புள் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருந்தோம். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இந்த மூணு விஷயங்களை என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ அதை ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் பர்சனா தான், நான், தன்னை குறிக்கிற மாதிரி வர விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுல ஐ அப்படிங்கிற வேர்ட் சிங்குலர் ஃபார்மாவும், வி அப்படிங்கிற வேர்ட் ப்ளூரல் ஃபார்மாவும் வரும். ஓகேங்களா? ஸோ ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஐனா நான், வி அப்படின்னா நாங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ செகண்ட் பர்சன் அப்படின்னும் பொழுது நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னிலை, முன்னாடி இருக்கிற ஒருத்தவங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அதை யூ அப்படின்னு பார்த்தோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்ல நீங்கள்னு சொல்லுவோம். முன்னாடி நிறைய பேர் இருந்தா நீங்கள்னு ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லுவோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் ஃபார்மும் யூ தான். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து நம்ம யூ அப்படின்னு தான் சொல்ல போறோம். அடுத்தது தேர்ட் பர்சன் அப்படின்னா நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க, இத ரெண்டு பேரை தாண்டின இன்னொருத்தர் யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்கதான் வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தேர்ட் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன், அவள் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை பத்தியோ இல்லை ஒரு அனிமல் பத்தி பேசினா அது அப்படின்றது பயன்படுத்துவோம். இதே இங்கிலீஷ்ல வரும் பொழுது ஹி, ஷீ, இட், இது மூணுமே சிங்குலர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதே வந்து ப்ளூரல் வேர்ட்ஸா இருந்ததுன்னா, ப்ளூரல் ஃபார்மா இருந்ததுன்னா நம்ம அவர்கள் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஸோ இங்கிலீஷ்ல அதுக்கு தே அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா எது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா எது, செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்ம்ல நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். இது ஒரு குவிக் ரீகேப் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தரவா தெரிஞ்சு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், பிஇ, பி அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு நிலை. இப்ப என்ன நிலைமையில இருக்கு, இருத்தல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதுதான் நீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒழுங்கா வரையலாம் தெரியாது, சும்மா ரஃபா வரைகிறேன். ஸோ இதுதான் நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்ல இப்ப நீங்க நடக்கிறது எல்லாமே ப்ரெசென்ட். அப்ப இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ப்ரெசென்ட் இப்ப இருக்கிற நிலை, பாஸ்ட் கடந்த காலம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் பாஸ்ட், அதெல்லாம் என்னன்னு அதுல பி வேர்ப்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறோம், ஃபியூச்சர் இனிமே நடக்க போறத சொல்லும் பொழுது அந்த பி வேர்ப்ஸ் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப நேத்து பார்த்த டேபிளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதுல ஐ அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அங்க வந்து இஸ் அப்படின்ற இஸ்ன்ற வேர்பை நம்ம என்ன மாதிரியான வேர்ட்ஸ் கூட காம்பினேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இப்போ கரண்டா இருக்கிறத தான் ப்ரெசன்ட்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம், இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பிஇ அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ப் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட்ல ஆம், இஸ், ஆர் இந்த மூணு விஷயங்களை ப்ரெசன்ட் பி வேர்பா நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பி வேர்ப்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சிங்குலர் ஃபார்ம்ல ஐ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம் தான் பக்கத்துல வரும்.
ஸோ இந்த காம்பினேஷன் நேத்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் கூட என்ன ஃபார்ம் ஆஃப் பி வெர்ப் வரும்? ஆம் அப்படிங்கிற பி வெர்ப் மட்டும் தான் வரும். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. அப்ப இது ஒரு சென்டென்ஸ். ஐ ஆம் ஹாப்பி. இந்த சென்டென்ஸ் பார்த்தா என்ன அர்த்தம்? ஆம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட். இப்ப யாராவது வந்து உங்கள்கிட்ட ஐ ஆம் ஹாப்பின்னு சொன்னாங்கன்னா இப்ப அவங்க ஹாப்பியா இருக்காங்க, இந்த மொமெண்ட்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க, ப்ரெசென்ட்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்தது இந்த இஸ் அப்படிங்கிற பி வெர்பை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த பீப்புள் ஆஃப் இங்கிலீஷ் கூட நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம். அதாவது இப்ப நீங்க ஹி, ஷி, இட் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது நீங்க இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இஸ்ஸ வந்து நம்ம ஹி, ஷி, இட் கூட யூஸ் பண்ணுவோம். இதே ஐ அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஆம் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் he he is happy. இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு தேர்ட் பர்சனை பத்தி சொல்லும்போது he is happy, she is happyன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்தோன்னே நீங்க என்னன்னு புரிஞ்சுப்பீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, ஸோ அடுத்தது என்ன வேர்டு இருக்கு? ஆர். ஆர் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இப்போ ஆர் அப்படிங்கிற வேர்டு எந்தெந்த பீப்புள் ஆஃப் இங்கிலீஷ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப ப்ளூரல் ஃபார்ம்ல வி, யூ, தே இந்த 3 ப்ளூரல் ஃபார்முக்குமே நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? இப்ப ஆர்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வி. இது வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். வி ஆர் ஹாப்பி. அப்படி இல்லைன்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல், யூ ஆர் ஹாப்பி. தே ஆர் ஹாப்பி. தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், தே ஆர் ஹாப்பி. ஸோ இப்போ யூ வந்து நம்ம சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து யூ ஆர் ஹாப்பி அப்படிங்கிறது, ஆர் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். when it comes to the செகண்ட் பர்சன், செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு நம்ம ஆர் பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு வந்ததுன்னா ஆம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ ஆம் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷி, இட் கூட இஸ், சிங்குலரா இருந்தா இஸ்ன்னு யூஸ் பண்ணணும், ப்ளூரலா இருந்தா ஆர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். இதுதான் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண போற பி வெர்ப்ஸ் எல்லாமே, பிரசன்ட்ல நீங்க யூஸ் பண்ண போற பி வெர்ப்ஸ் எல்லாமே ஆம், இஸ், ஆர். இது மூணும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்ப நீங்க அதை எது கூட யூஸ் பண்ணணுங்கிற காம்பினேஷன் இங்க கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ கூட ஆம் தான் வரும். அப்ப நீங்க பேசும்பொழுது ஐ ஆம் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் சேட், ஐ ஆம் ஆங்கிரி, அந்த மாதிரி நீங்க பேசும்போது ஐ ஆம் அப்படிங்கறது சேர்த்து பிளஸ் ஒரு எமோஷன் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதும் ஹி இஸ் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க சொல்லும் பொழுது ஆம், இஸ், ஆர் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் ஒரு டென்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு இன்னும் ஒரு டென்ஸ் பார்க்க போறோம், பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் அப்படின்னா என்ன? ஏற்கனவே முடிஞ்சு போனது, இறந்த காலம். பாஸ்ட் அப்படிங்கிறது இறந்த காலம். அங்க நம்ம யூஸ் பண்ற பி ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் பாத்தீங்கன்னா வாஸ் அண்ட் வேர். பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஸோ அப்போ வாஸ், வேர் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர், சிங்குலர் பீப்புள் குறிக்கும் பொழுது நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். I was happy. She was happy. Or he was happy. It was happy. அப்ப சிங்குலர் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது யூவை தவிர மற்ற எல்லா விதத்துலயுமே நம்ம வந்து வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுவே ப்ளூரலா இருந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்ம்ஸ்
ப்ளூரல் என்னென்ன நம்மளால சொல்ல முடியும்? வி வாஸ்ன்னு வராது, அங்க ப்ளூரல் ஃபார்ம்ல வேர் அப்படின்னு வரும். வி வேர் ஹாப்பி. யூ வந்து செகண்ட் பர்சன் ப்ளூரல் இல்லையா? சோ யூ வேர் ஹாப்பி. தே வேர் ஹாப்பி. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிங்குலர் எல்லாமே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளூரல் எல்லாமே வேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாஸ் வேர் இந்த ரெண்டு வேர்ட் நீங்க பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நடந்த விஷயத்த குறிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹி வாஸ் ஹாப்பி வித் ஹர். வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது என்னது? முன்னாடி ஹாப்பியா இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஹாப்பியா இல்ல. வாஸ் அப்படின்னும் போது அது பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த குறிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ பிரசன்ட் பார்த்தாச்சு, இப்ப பாஸ்டும் பார்த்தாச்சு. பாஸ்ட்ல ரெண்டு வேர்ட்ஸ் வாஸ் வேர் இது மட்டும் தான் வரும். சிங்குலர்ல ஐ ஹி ஷி இட். ஓகேங்களா? ஐ ஹி ஷி இட் அது கூட வந்து வாஸ் போட்டு நீங்க நெக்ஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆர் ப்ளூரல் வரும் பொழுது வி யூ தே இது மூணு கூட நம்ம வேர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு, அது இல்லாம ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இன்னும் நிறைய ஃபார்ம் ஆஃப் டென்சஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இன்னைய கிளாஸ்ல இதோட நான் வந்து ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு மீதியை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஏன்னா டூ மெனி திங்ஸ் ஒரே கிளாஸ்ல படிச்சா உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே புரியல, ரொம்ப எனக்கு ஸ்டார்டிங்கும் புரியல எண்டிங்கும் புரியல அந்த மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. போக போக இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது ரொம்ப கிளியராகவே புரியும். பட் இது புரிஞ்சாதான் நீங்க என்ன இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படி இல்லை நீங்க பேசுறீங்கன்னா கூட நீங்க என்ன டென்ஸ்ல எந்த காலத்துல நடந்த விஷயத்த பேசுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால இந்த வேர்ட்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த 5 வேர்ட்ஸ் என்னென்ன டென்ஸ் எந்தெந்த எப்ப நடந்த விஷயத்த குறிக்குது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க பேசும்பொழுதும் சரி, இல்ல நீங்க யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல, இல்ல பேசுற யாராவது உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல இந்த வேர்ட்ஸ் வந்ததுன்னா அது எந்த காலத்துல நடந்ததுங்கிறத புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்பயே இந்த டாபிக் நம்ம ஹேண்டில் பண்றோம். மீதி இருக்கிறத நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னா இந்த காம்பினேஷன்ஸை தரவா ஞாபகம் வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ஒரு டாஸ்கா இருக்கும். நேத்துக்கும் நான் அதுதான் டாஸ்கா கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தனியாக ஆக்டிவிட்டி கொடுக்காத காரணம் அந்த பீப்புள் ஆஃப் இங்கிலீஷ் டேபிள் உங்களுக்கு தரவா தெரியணும். இன்னைக்கு இப்போ அந்த ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்க்கு நான் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரவா தெரியணும். அதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி. நான் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன்.